அப்போ இந்த இடத்துல ஏசப்பா வர்ற இடத்துல, இந்த இடத்துல நாம எல்லாரும் எப்படி இருக்க கூடாது சொல்லுங்க? திமிரா இருக்க கூடாது, கோவத்தோட இருக்க கூடாது, ஒரு தெனாவட்டோட இருக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கணுமா? ஏசப்பா இருக்கிற இடத்துல சொல்லுங்க, பணிவு, துணிவு. நமக்கு முக்கியம் தாழ்மை. நம்முடைய தாழ்மையை ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாரு, சரிங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, 1 பேதுரு 5:5 என்ன படிச்சிருக்கோம்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, ஏசப்பா அந்த பெருமையா இருக்கிறவங்க, தெனாவட்டா இருக்கிறவங்க ஏசப்பா ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. ஆனா அந்த மனசுல இந்த தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணுவாரா? சொல்லுங்க, கிருபையை கொடுக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுப்பாரு ஏசப்பா. ஏன்னா யாருக்கு? சொல்லுங்க, நல்ல பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு, தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஏசப்பா எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்போ இந்த குஷ்டரோகி என்ன பண்ணா? ஏசப்பா பார்த்த உடனே சொல்லுங்க, பணிந்து கொண்டான், பணிந்து கொண்டான். சரி, அதுக்கப்புறம் ஏசப்படம் என்ன கேட்கிறான் தெரியுமா? சரி, இந்த குஷ்டரோகி ஏசப்படம் என்ன கேட்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு கேட்டா சொல்லுவா? சொல்லுங்க, இந்த குஷ்டரோகி ஏசப்பாட்ட என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லணும். இயேசுவே, சொல்லுங்க, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், அப்படிதான் சொன்னா, சரிங்களா? அவன் என்ன சொன்னா? பணிந்து கொண்டான், ஏசப்பாட்ட பணிந்து கொண்டான். ஏன்? அவனுக்கு தேவை என்னது? தெய்வீக சுகம். சொல்லுங்க, அது யார் தான் கொடுப்பா? ஏசப்பா தான் கொடுப்பாரு அப்படின்னு அவன் நம்பிட்டான். அவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை மன்னிக்கிறவர் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் தான் மெய்யான தேவன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்ன பண்ணான்? பணிந்து கொண்டான். ஹலோ, சொல்லுங்க, என்ன கேட்டான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்னான், சரிங்களா? ஏசப்பா உமக்கு விருப்பம் இருந்தா என்ன சுத்தமாக்குங்க அப்படின்ட்டான். சொல்லுங்க, உமக்கு விருப்பம் இருந்தா, சொல்லுங்க, உமக்கு விருப்பம் இருந்தா எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஏசப்பா நான் விரும்பவே இல்லை, நீ இப்படியா கடன்னு சொல்லிட்டு போயிருப்பாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? சொல்லுவாரா?